கன்னியாகுமரியில் கன்னியம்பலம் கல் மண்டபத்தை சீரமைக்குமாறு 48 கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். கன்னியாகுமரி ரத வீதியில் பகவதியம்மன் கோயிலுக்கு சொந்தமான கன்னியம்பலம் என்ற கல் மண்டபம் அமைந்து உள்ளது. இந்த மண்டபத்தின் உட்பகுதியில் விநாயகர் கோயில் உள்ளது. பகவதியம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கன்னியம்பலத்துக்கு சென்று ஓய்வெடுத்து செல்வதை வழக்கமாக கொண்டு இருந்தனர். காலப்போக்கில் கன்னியம்பாலத்தை சுற்றி ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டன. அதனால் கன்னியம்பலம் மூடப்பட்டது. வரலாற்று சிறப்பும் பாரம்பரிய வரலாறும் கொண்ட கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயில் கன்னியம்பலம் அறநிலத்துறையினரின் அதிகார அத்துமீறல்களால் தற்போது அழிவை சந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் அறநிலையத்துறைக்கு வரி செலுத்தி கடந்த 40 ஆண்டுகளாக கடை நடத்தி வந்த வியாபாரிகளும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் கன்னியம்பலத்தை சீரமைத்து திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இன்னைக்கு கன்னியாகுமரி அருள்மிகு பகவதியம்மன் கோவிலை வச்சு சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களா இருந்தாலும் சரிதான், நிறைய பேர் இன்னைக்கு கன்னியாகுமரிய பகவதியம்மன் நம்பிதான் இங்க கன்னியாகுமரியில பிழப்பு நடத்திட்டு இருக்காங்க. உதாரணமா சொல்ல போனா இங்க முதல்ல சுற்றுலாத்தலமா வர்றதுக்கு முன்னாலே கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாகும். அங்க எல்லாம் பீடங்கள் இருக்கு, சாமி இல்லை. என்ன சாமி இருந்துன்னு எங்க முன்னோர்களுக்கு கூட கேட்டா தெரியாத அளவுக்கு பழைய மண்டபங்கள்ல இருக்கு, கண்டிஷன் இருக்கு. இது எல்லாம் அறநிலைத்துறை பல பொக்கிஷங்களா இதெல்லாம் பாதுகாக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளும். இந்த மண்டபம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு கல் மண்டபம், சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு கல் மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு வலம்புரி விநாயகர் கோவில் இருக்கு. 40 வருஷத்துக்கு மேலாக இந்த மண்டபத்தை சுத்தி சுவரை கட்டி அடைச்சி வச்சு இந்த மண்டபத்துக்குள்ள அவ்வளவு குப்பைகளையும் கொட்டி வச்சு இந்த மண்டபத்தை பாலடைய வச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தை சுத்தி கடைகள் கட்டி இந்த மண்டபத்தை வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்க. இது அகற்றி தரணும். இந்த கோயில்ல பூஜை நடத்தணும். அம்மன் போற பாதையை திறந்து விடணுங்கிறது நீண்ட நாளான கோரிக்கை.